இந்த பாவி உங்கள் பெருமையும் புகையும் தெரியாமல் இந்நாள் வரையிலும் ஏதேதோ பேசி உங்களை வெறுத்து என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் சுவாமி. மன்னித்து விடுங்க சுவாமி. அது மட்டுமா உங்கள் மகிமை என்ன? அது மட்டுமல்ல, எப்பேற்பட்டவருக்கு மகன் நீங்கள் தெரியுமா? அந்த ஆதித்தன் எங்கள் மாமியாகவும் இருந்து இதையெல்லாம் தெரியாமல் இந்த பால் இருந்து விட்டேன் சுவாமி. தெரியாம அது மட்டும் ஆமாங்க. தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையை பழிச்சிருப்பா. வேற எப்படி? அது மட்டுமா இந்த அகிலமா நாமே பாவி திருமணமான நாள் முதலாக வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் சுவாமி. அது மட்டுமா நீ ஒழுங்கமா மதிப்பு தெரியாமல் ஒரு கரி துணியில் முடிந்து குப்பையில் வீசினால் அதோட மதிப்பு தெரியுமாங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது. அது சாணி மேல இருக்குது, குப்பையில இருக்குது, குப்பையில எதுனா பொருள் இருக்குன்னு எவனும் பாப்பானா? பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்து அந்த கரி துணியை அழுத்தால் அந்த மாணிக்க கற்களாகப்பட்டது எப்படி ஜொலிக்கின்றதோ தன்மை போல் ஜொலிக்கின்றது சுவாமி. குப்பை யாரு? கௌரவர்கள். ஆமாங்க, குப்பையில அப்ப கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய குப்பையில நாங்க மாணிக்க கற்கள். நீங்க குப்பை என்று சொல்லவர்கள் கௌரவர்கள். அவரை விட்டு நீங்க தனியா பாண்டவருக்கு உடன் பிறந்த தம்பி அண்ணன் தான். அண்ணன் அவங்க எல்லாம் எங்க தம்பி. குந்தமாதேவி என் மாதான்னு சொன்னீங்க இல்லையா? சூரியநாராயண மூர்த்தி என் தந்தைன்னு. கௌரவரை விட்டு நீங்க இதை சொன்ன உடனே அந்த மாணிக்க கற்களாகப்பட்டது எப்படி மாணிக்க கற்கள் குப்பையில இருந்துச்சு. முடிந்து விட்டதா? இன்னும் இருக்கிறதா? முடிந்து விட்டது சாமி. நடந்து போன பொய்தனை கேட்கவில்லை எண்ணில குலத்தோடாய் முகத்துமே உன் வாக்காளர்கள் தருவார்கள்.
ஆண்டுகளாக நடந்து போன விஷயத்தை நான் மீண்டும் கேட்க விரும்பவில்லை. பொய்து விடிந்தால் 17ஆம் நாள் யுத்தம். இந்த 17ஆம் நாள் யுத்தத்துக்கு அமராய யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். தாம்பலம் கொடுத்தால் சென்று வருகிறேன். எதற்கு போகணும்? என்னுடைய நண்பன் அகல கொடிய துரியோதனனுக்காக. 11 வருஷம் கழிச்சு என் கணவனை சேர்ந்து வாய வந்து என் தாம்பத்தை கேட்கிறாரா? ஏன்னா குடிக்கலாமா? அது இல்லாதான் குடிச்சு கிடையாது. குத்து விட்டுருமா? உங்க போய் கூட்டு போறா கேங்க. அதுக்கு யாருக்காக போறாங்க? கொடியோனுடைய நண்பனுக்காக. நாடத்திற்கு சமமான அந்த துரியனுக்காக பரிந்தா யுத்தத்துக்கு போறீங்க. அதுவும் இல்லாமல் அந்த துரியன் யாருங்க? ஒரு இரவல். எந்த நேரங்க? இரவு நேரம். ஒரு இரவலுக்காக பரிந்து சொந்த தம்பிகள் மீதே போர் தொடுக்க போறோம் சொல்றீங்களே, அதனால உங்களுக்கு என்னங்க பலன்? என்ன பலன்னு கேட்கிறேன்? சிறு வயது முதல் கொண்டு வாலிப பருவம் வரை அவன் வீட்டிலே உண்டு, அவன் வீட்டிலே வளர்ந்து அவனுக்கு துரோகம் செய்தா நீ சொல்ற மாதிரி பணம் எனக்கு வருமா? எனக்கு பணம் கிடைக்குமாடி? பணம் கிடைக்காது. துரியோதனன் சின்னத்திரு வயது முதல் கொண்டு இது நாள் வரையில் எனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தவன் திருநாட்டுதன். ஆசை நண்பனாக ஏற்றுக்கொண்டவன் துரியோதனன். அவனை எடுத்த பாண்டவரை சேர்ந்தால் எனக்கு பலன் கிடைக்குமா? இந்த ஊரார் என்ன சொல்லுவாங்க? நீங்க அப்படி சொல்றீங்க. அதுக்கு உதாரணம் நான் சொல்லிட்டேன். என்ன சொந்த புள்ள மாரி வளர்த்தான், உடன் பிறந்த அண்ணன் மாரி வளர்த்தான் துரியன் சொல்றீங்களா? எதற்காக வளர்த்தான்? எதற்காக? ஒரு ஆடையின் மீது ஏறி அம்பாரி கட்டிக்கொண்டு சிறிய வாயற்படியை கடப்பது கடினம். ஆமா, சிறிய வாயற்படி கடப்பது கடினம் தான். இப்ப ஆடை யாரு? அதில் சமுதாய உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாலிபன் யாரு? குறுகிய வாயற்படி எதற்கு சமம்? சுவாமி, ஆடை என்பது கௌரவர்கள்.
அதிலே அம்பாரி கட்டிக் கொண்டு போருக்கு போகின்ற வீரன் நீங்க. நானு. குறுகிய வாயற்படி பாண்டவர்கள். அதிலே மேலேறி அமர்த்திய நுழைந்தா அந்த வாயற்படியை கடக்கும் போது மேல் இருக்கின்ற வீரனுக்கு தாங்க ஆபத்து. அதனால உங்களுக்கு தாங்க ஆபத்து. அதனால கேளுங்க வாங்க. சொல்லுங்க. ஒரு கிளியானது எப்படி அழகாக மென்மையாக இருக்குமோ அதேபோல் வண்ண பசிகிளி போன்ற உருவம், திராட்சை பழம் போன்ற கண்கள், தாமரை இதை போன்ற உதடுகள், உன் இடையோ எப்படி தெரியுமா? அந்த வள்ளி கொடியானது எப்படி அழகாக நெடுத்து ஒரு மரத்தின் மீது ஏறுகிறதோ அத்தன்மை போன்ற இடை. உன் நடையோ கானகத்திலே இருக்கக்கூடிய அன்னமானது எப்படி அழகாக நடக்குமோ அத்தன்மை போன்ற நடை. இதெல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா பெண்ணு உங்களை ஒரே ஒரு சின்ன தப்பு திட்டுக்கிறியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லடி. அண்ணனே கிளியே மயிலே குயிலே கொஞ்சினாரு அடிபாதத்துல போற மாதிரி போட்டேன். அடிவாத்த வெங்கடேஷ் கூட அப்படித்தாமா கொஞ்சனா யாரா நான் என்ன பண்ணேன்? இப்ப கொஞ்ச நாளைக்கு பிரிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா என்ன பிரிக்கலாம் தேவல செல்வா அந்த மூளைக்காட்டுல ஆம்பளை மறைக்கிற மருந்துக்குதா மேடம். நீ தான் வாங்கி கொடுத்தாம ஒரு 10 ரூபாய் கொடுக்குறோம் வாங்கி கொடுக்குறோம். நீ 10 ரூபாய் தான் கொடுக்க தேவையில்ல. எனக்கு நாடி வந்தா நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னாச்சா பணம் கட்ட அப்படி உன்னுடைய பேச்சு கேட்டு போனா இது நாள் வரையிலும் பொண்டாட்டிய பிரிந்த கர்ணன் கௌரவர் இடத்திலே சந்தோஷமாக இருந்தான். மனைவனுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய சமராய யுத்தகலத்திலே இருந்து பாண்டவர் படையிலே சேர்க்கிறானே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பேசுவார்கள். அந்த ஈஸ்வரனுக்கு நான் ஆளாகக்கூடாது. அதனால் போய் வாருங்கள் என்று தெரிவித்தால் போதும். வெற்றியோடு வர தாமரங்கடி வாங்கி வளர்த்தாங்க. அவங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். எப்படி தெரியுமா வளர்த்தாங்க? எதுக்காக? சாமி ஒரு தீபத்தி அருகில் வைத்து தீபத்தின் வெளிச்சம் உண்டோ பாவத்தை அனுசரித்து எப்படி ஒரு தீபெட்டியை வைத்து அதை சுற்றி 1000 அகல் விளக்கு வைத்தால் தீபெட்டியில் வெளிச்சம் பிரகாசிக்குமா? அகல் விளக்கு வெளிச்சம் பிரகாசிக்குமா? 1000 அகல்கள் இருந்தாலும் ஒரு தீபெட்டி ஏற்றினால்தான் அந்த அகல் விளக்கை ஏற்ற முடியும். அப்படி
அப்படி பார்க்க போனால் தீவெட்டியினுடைய வெளிச்சமே பிரகாசமாக இருக்கும். அப்படி என்றால் அந்த பாண்டவர்கள் தீவெட்டிக்கு சமமானவர்கள். கௌரவர்களோ அகல் விளக்குக்கு சமமானவர்கள். அந்த 1000 அகல் விளக்கிலே ஒரு விளக்கு நீங்க. ஏங்க 1000 அகல் விளக்கு சேர்ந்தாலும் ஒரு பிரகாசிக்காது. இப்ப இப்படி சொல்றீங்க. ஒரு அகல் வெளிச்சம் பிரகாசிக்குமா? ஏண்டா இவன் இப்படி சொல்றானே, ஒரு மனதாய் துரியராஜந்தானோ உனக்கும் எனக்கும் அழகான குழந்தை பிறந்தான். யாரு? விஸ்வகேது. ஆண் குழந்தை பிறந்தது. இந்த காலத்துல தான் குழந்தைங்களுக்கு பேர் சுட்டு வைக்க தந்தா பிறந்து 3ஆம் நாளே பேர் வச்சதான் சர்டிபிகேட். அந்த காலத்துல குழந்தை பிறந்து 1 வயது ஆன பின்புதான் பேர் சுட்டும் விழாவே வைப்பார்கள். அப்படி 1 ஆண்டு காலம் சென்றது. குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். அவனை 54 நாட்டுக்கு நிருபம் எழுதி வச்ச ரத்த அப்ப நாங்கிற முதல் நிருபம் யாருக்கா கொடுக்கணும்? ஜோசிகாரெல்லாம் போய் வந்தாச்சுடா. பேர் வைக்கிற விழாவுக்கும் முதல்ல யாருக்கு அழைப்பு கொடுக்கணும்? ஜோசிகாரங்க. அப்படி என்னை வெறுத்த மீதமுள்ள 54 தேசத்து அரசர்களுக்கும் நிருபம் எழுதி அனுப்பி வைத்தார். அப்படி அழைத்தாலே அரசாங்க வேலை முடித்துவிட்டு அங்கு தேசத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். துரியோதனன் வேகமாக உன்னுடைய மகனுக்கு இன்று பெயர் சுட்டும் விழா வைக்கிறார்கள், வாருங்கள் சென்று வரலாம் என்று தெரிவித்தார். மன அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தேன். நண்பா, நான் வரவில்லை, நீ சென்று விழாவினை சிறப்பாக பார்த்துவிட்டு வா என்று தெரிவித்தேன். இது அரச கட்டளை, நான் வேண்டும் என்று வர சொன்னான். எனக்கு சாரதியாக தேர் ஓட்டிக் கொண்டு துரியோதனன் சென்றான். அந்த ரதத்திலே நான் அமர்ந்து சென்றேன். என்னுடைய மகன் விஸ்வகேது வீதியிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்தான் துரியோதனன். அண்ணா, உன்னுடைய மகன் விஸ்வகேது வீதியிலே விளையாடிக் கொண்டு இருக்கிறான், வாருங்கள் செல்லலாம் என்றான். உடனே துரியோதனன் தேரை இருத்தினான். குழந்தையை தூக்கி கொண்டு வந்து என்னுடைய வலது தொடை மீது அமர வைத்தான். எங்கிருந்து பார்த்தான் கண்டாடி? எங்கிருந்து பார்த்தனே தெரியாது. அப்படி குழந்தைய வெளுக்கென்று புடுங்கி திரும்பிய அந்த முந்தாணி கனவின் மீன் பட்டா என்ன தவறு? ஒரு குறையும் மொத்தமும் பரவாயில்ல. அந்த முந்தாணி கனவின் மீது பட்டது எத்துடன் பட்டதோ அத்துடன் கிழித்தாய் என் முகத்திலே வீசி. இதுவா நல்லது? நீங்க இப்ப சொன்ன வார்த்தை சூரிய நாராயணமூர்த்திக்கு தான் நான் பிறந்தேன், குந்தமாதேவிக்கு மகன், பஞ்ச பாண்டவர் இவர் ராஜாக்களுக்கு மகன் தான், நானும் ஒரு சத்திர குலத்துல முன்பதாக தெரிஞ்சா எனக்கு ஏன் குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆன பிறகு அவன் எப்படின்னா பிச்சைக்காரனா கூட இருக்கட்டும், உன் கழுத்துல 3 முச்சு போட்டானா சாகும் வரை கண் கண்ட தேவனாக கணவனையே நினைக்க வேண்டும்.
எந்த ஜாதியா இருந்தா கூட பரவாயில்ல. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த பாவி செய்ததெல்லாம் ஏதோ தெரியாத செய்தி. உனக்கு எங்கடி போச்சு புத்தி கேப்பாக்கு வச்சு கேட்கறதுக்கு? ஏதோ கேட்டா ஐந்துட்டா வாங்கி சொல்லிட்டேன். அதை போய் பெருசா இந்த சபையில சொல்றீங்க. எப்படி தெரியுமா? வேதமை என்பதெல்லாம் வேதமை பெண்களின் மகள் ஓதியே பெரியோர் வாசல் பெண்களின் வசனம் என்று இந்த மாபெரும் சபையில வந்து சொல்றீங்களா? இந்த அறிவில்லாதவோ ஏதோ உங்க அருமையும் பெருமையும் புகையும் தெரியாம அப்போ அந்த நீங்கான செயலை செஞ்சுட்டேன். ஒரு பெண்களுக்கு பிடிச்சிச்சு வச்சுக்க ஆனவனும் அவர்கள் ஏடா செய்வான். உன் முன்னாடி உனக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்க வந்தாலும் பிடிக்காத வந்தாலும் சேர்த்து தலையில முட்டை கொடுப்பா. அதே பிடிக்கல கட்டத்தோட கட்டு எடுத்து வேறு ஒரு வரைக்கும் அடிச்சியா உன்னை உட்கார வச்சு பெருமாள் இல்லை குச்சிட்டு பாடா தாலியா ஓடுகாரியா ஆசா மொத்தம் கொடுக்குறா. ஐயோ 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 கொஞ்சோடா அது மாதிரி எனக்கு தெரியாம நடக்குதுங்க. அதை போய் பெருசா எங்க பேசுறீங்களா? அது போய் பெருசா பேசுறீங்களா? அதெல்லாம் மறந்துட்டு வாங்க சேர்த்து வாழலாம். மன்னன் துரியராஜன் மகன் என்று வளர்த்தான். எனக்கு சொர்க்கம் தான். யார் எவர் என்று என்னை தெரியா முன்னமே திருவிழாட்டுடன் எடுத்து வளர்த்தான். எப்படி தெரியுமா? எப்படி யார் என்று எப்படி தெரியுமா? பெண்ணே சொல்லுங்க. திருவிழாட்டுதலுக்கு முன்பு ஒரு சாபம் இருந்தது. என்ன சாபம்? எப்பேற்பட்ட சாபம் தெரியுமா? அதிகாலை நேரத்திலே தேர்வாகணும் திருவிழாட்டுதல் பண்ணணும். நதிக்கரை ஓரம் செல்வது வழக்கம். அப்படி நதிக்கரை ஓரம் சென்று காலை கடலை முடிப்பார்கள். அப்போது திருவிழாட்டுதல் எப்படி தெரியுமா காலை கடலை கைப்பார்? எப்படி? சூரியன் எந்த திசையில் உதயமாகிறாரோ அந்த திசையில் அமர்ந்து காலை கடலை கைப்பார். சூரிய பகவான் ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார். 3வது நாள் கோபம் அதிகரித்தது. 3வது நாள் கோபம் அதிகரித்து உடனே திருவிழாட்டுதலை பார்த்து சாபமிட்டார். எப்படி தெரியுமா? என்ன சாபமோ? அதே திருவிழாட்டுதல் தினந்தோறும் அதிகாலை நேரத்தில் நான் உதயமாகக்கூடிய திசை நோக்கி எப்படி தவறான செயலை செய்கிறாயே. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு வேலைக்கு 32 கவாலம் 32 கவாலம் சாதம் ஒரு மனிதனுக்கு 32 கவாலம் சாதம். அப்படி உண்ணக்கூடிய சாதத்திலே ஒரு புடி சாதம் எடுத்தால்
மீதமுள்ள சாதம் அனைத்தும் புழுவாக போக கடவுது என்று சாபத்தை அளித்தார். திருதராட்டிர மன்னன் பார்த்தார், சுவாமி எனக்கோ இருந்து நேற்றிட தெரியாது, நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், இந்த சாபம் எப்படி விமர்சி ஆவது என்று கேட்டார். உடனே சூரிய பகவான் தெரிவித்தார், மன்னா துவாபர யுகத்திலே என்னுடைய அம்சத்தினால் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறப்பார், அந்த ஆண் குழந்தையால் உனக்கு சாபம் விமர்சனம் அடையும் என்று தெரிவித்தார். உடனே அரண்மனை திரும்பி விட்டார்கள். அரண்மனை திரும்பிய உடனே தேர்ப்பாகனை அழைத்தார். தேர்ப்பாகா, அன்று ஒரு நாளிலே ஆற்றிலே நமக்கு ஒரு பிள்ளை கிடைத்தாரே, அந்த பிள்ளையை கொண்டு வா பார்க்கலாம் என்று தெரிவித்தார். தேர்ப்பாகன் அரண்மனை விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு சென்றான். என்னை எடுத்தான், திருவிழாட்டிகள் மக்கள் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு கொண்டு வந்தான். அப்படி நான் வருகின்ற சமயத்திலே திருவிழாட்டிக மன்னன் உணவு உண்ணும் நேரம் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். திருவிழாட்டிக மன்னன் என்னை தேர்ப்பாகன் எடுத்து வந்து விட்டார். 4 கால்களால் தவறு திருவிழாட்டிக மன்னன் உண்ணுகிறாரு. அந்த சாதத்திலே என்னுடைய கரம் பட்டுவிட்டது. அந்த சாதத்தில் கரம் பட்டவுடனே புழுவாக இருந்த அனைத்து சாதமும் மீண்டும் சாதமாக மாறிவிட்டது. தூதுவர்கள் மன்னனிடத்திலே தெரிவித்தார்கள், என்ன மன்னா, இந்த தேர்ப்பாகன் கொண்டு வந்த குழந்தை சாதத்தில் கை வைத்த உடனே புழுவாக இருந்த சாதம் அனைத்தும் மீண்டும் சாதமாக மாறிவிட்டது என்று தெரிவித்தார்கள். உடனே என்ன தூக்கினார், உச்சி முகந்தார், உள்ளம் கழித்தார், கலை புழுவந்திக்க அதனால என்னை தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் பார்த்து என்னை எடுத்து வளர்த்தார். பாண்டவர் 5 பிறக்கவில்லை, கௌரவர்கள் 100 பிறக்கவில்லை, முதல் குழந்தையாக எடுத்து வளர்த்தான் திருவிழாட்டிக மன்னன். அதாண்டி உன்னுடைய பேச்சு கேட்டு பாண்டவர் பக்கத்துல போலாம் எப்படி அவசரப்படாதீங்க. சொந்த புள்ள மேல வளர்த்தாரு, என்னை தூக்கி கொஞ்சி வளர்த்தாருன்னு சொல்றீங்களா? கொஞ்சி ஒரு கிளியை வளர்த்து பூனைக்கு இரையாக்குவது போல உங்களை வளர்த்து சொந்த தம்பிகள் பாண்டவருக்கு இரையாக்குவதற்காக அந்த திருதராட்டிர உங்களை வளர்த்தாங்க. போய் பெருசா புள்ள மேல வளர்த்தாருன்னு சொன்னீங்களா? என் பேச்சு கேட்டு வாங்க, இவருடன் சேர்ந்து சொல்லக்கூடிய ஆகாயம் விதித்து சொல்லக்கூடிய அப்படி நினைப்பேன் உண்ட வீடு செல்வா இவரு சொல்றாரு, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பேன் வாங்க. கௌரவர்கள் எத்தனை பேரு? 100 பேரு. பாண்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேரு. 105 பேருக்கு முன்பதாக பிறந்தவங்க நீங்க.
ஆமா. அப்படி நீங்க தான் முதல்ல பிறந்தவங்க இந்த நாட்டை தெரிச்சுன்னா அந்த நாட்டுக்கு பட்டம் தூக்கி நீங்க தானே. அதெல்லாம் வந்து தேவராக சாப்பாடு நம்மளுக்கே போட்டுருக்காங்க. என்ன ஊட்டி வளர்த்தாங்க சொல்லுங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எப்படி தெரியுமா சுவாமி? ஒரு கோடி வேஷம் கட்டி அதை இருக்கும் புலியை பிடிக்க வேண்டும் என்றால் வேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டை கூண்டில் கட்டி அதை பலியாக்கி புலியை பிடிப்பார்களாம். அதை போல் உங்களை வளர்த்து பாண்டவருக்கு இரையாக்குவதற்காக வளர்த்தாங்க. இப்போ காட்டிலே இருக்கக்கூடிய புலியை பிடிப்பதற்காக வேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்கடாவை ஒரு ஓடல் என்று சொல்லக்கூடிய கூட்டிலே அழைத்து அதை பலி கொடுத்து பிடிப்பாங்க. இப்போ அந்த குடுவை யாரு? அந்த குடுவையில் இருக்கும் மேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்கிடா யாரு? அந்த ஆட்டுக்கிடாவை அடித்துக் கொள்ளக்கூடிய வேங்கை புலி யாரு சொல்றீங்க? அத்தா குடுவை என்று சொல்லக்கூடிய கூண்டு கௌரவர்கள். அந்த கூண்டிலே அடப்பட்டு கிடக்கக்கூடிய மேஷம் என்று சொல்லக்கூடிய ஆடு நீங்க. ஆமாங்க. புலி என்பவர்கள் பாண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த புலிக்கு இரையாக்குவதற்காக அந்த திருதராஷ்டிரனும் துரியனும் உங்களை வளர்த்து பாண்டவருக்கு இரையாக்குவதற்கே வளர்த்தாங்க. அதனால என் பேச்ச கேளுங்க சுவாமி, நீங்க போக வேண்டாங்க. சொர்க்கமே சென்று நான் பதவியில் சேர்வேன். பொன்மாலை தீதுகள் நினைப்பதெல்லாம் பெண்களின் வசனம். ஏன்னா பெண் புத்தி என்று சொல்வார்கள். எதுதான் இருந்தாலும் கணவனிடத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து கணவன் எப்பேற்பட்டவன் என்று அவன் உடனே இருந்து அறிந்து கொள்பவள் தான் மனைவி. அவனை வெறுத்து தாய்மையை தனித்து அவன் மேல் உள்ள கோபத்தால் அங்கே இருந்தான். கணவனுடைய புகை உனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் அப்படியே கணவன் பேச்சு கேட்காம போனவன் யார் இந்த உலகத்துல? மனைவி பேச்சு கேட்காம போன கணவன்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் உதாரணமா சொல்லிட்டா கணவன் பேச்சு கேட்காததுக்கு நீ. ஆமா நானே வச்சுக்கோங்க. மனைவி பேச்சு கேட்காத போனது யாருக்குறாங்க சொல்லு? எப்படியா பேர் இருக்கிறாங்க. அது ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள் சொல்லிட்டாங்க.
யார் பஸ்மம் டேய் காவலன் வாடா 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 காவலன் போயிராதே அண்டங்க ஏண்டா எத்தனையோ பேர் மனைவி பேச்சு கேட்காம போய் ஐந்தவங்கள நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் உதாரணமா சொல்றேன் நீ ஆட்சியங்க ரெண்டு பேரும் கூட்டி வைடா என்ன முன்னூறு பாவம் டோரியா பையனா ஏன் பையா உன் பொண்டாட்டி பேச்சுக்காரா உன் பொண்டாட்டி பேச்சுக்காரறாங்க அப்படியே வந்தா பாரு பொண்டாட்டி பேச்சு கேட்காதா நேத்து ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் முன்னூறு மகள் தானா மாலை கூட எடுத்து மாத்து தூட்டி ஆனா நம்மள எடுத்துமா கூடாது சுவாமி எப்படி ஒரு காலத்திலே தேவர்களுக்கெல்லாம் துயர் எப்படி அசுரர்களால அவருக்கு துயர் அசுரர்களால் தேவருக்கு ரொம்ப துயர் ஏற்பட்டது அந்த துயரை நீக்க வேண்டும் என்றால் படியாக்கக்கூடிய சிவபெருமான் வந்தால்தான் சிவபெருமான் ஓராளால் தான் அந்த அடக்கரை கொல்ல முடியும் அந்த துயரை தீர்க்க முடியும் அதற்கு சிவபெருமானோ நித்திரையில் இருக்கின்றார் அந்த நித்திரை யார் ஒருவர் கலைக்கின்றார்களோ அவர் நெற்றி கண்ணாகப்பட்டது அவர்களை சுற்றி அடித்து பஸ்மமாக்கிவிடும் இதை போய் ஏற்படுத்திட்டு தேவருக்கு தைரியம் கிடையாது தேவர் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்தனர் தன் மருமகனாக விளங்கக்கூடிய மன்மதனை விடுத்து தேவரெல்லாம் ஒன்று கூடி மன்மதனை அழைத்து வசப்படுத்தி சிவபெருமான் நித்திரையை கலைக்க அடிக்கிறார்கள் மனைவி ரதிதேவியும் என் தந்தையின் நித்திரையை கலைத்தால் நெற்றி கண்ணாகப்பட்டது உங்களை சுட்டு எரித்து விடும் பஸ்மமாக விடுகிறீர்கள் தேவர் சூழ்ச்சி நீங்கள் செல்ல வேண்டாம் என்று ரதிதேவி தடுத்தார் அப்படி தடுத்தும் கேளாமல் போன மன்மதனோ பஸ்மமா எரிந்து சாம்பலா போயிட்டாருங்க அதன் பிறகு அப்படி என் பேச்சு கேட்காம போறவங்களுக்கு எந்த கதி வருமோ எனக்கு எந்த கேதி உங்களுக்கு என்ன கெதி வருது எவ்வளவோ சொல்றேன் பேசுறேன் சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அரசாங்க வேலையை முடித்துவிட்டு அசினாபுரம் சென்று என்னுடைய தம்பியாகிய விளங்கக்கூடிய துரியோதனை காண்பது வழக்கம் அப்படி ஒரு நாள் அரசாங்க வேலையை முடித்துவிட்டு அஸ்தினாபுரம் பண்ணுங்க நான் சென்ற வாயற்படியில நின்று நண்பா துரியோதனா என்று அழைத்தீங்க குரல் கொடுக்கவில்லை ஏனென்றால் அந்த நாளிலே துரியோதனன் மலைநாட்டை ஆடுவதற்காக கானகத்திற்கு சென்றிருந்தான் பானுபதி மட்டுமே அரண்மனையில் தனித்திருந்தாள் ஆமா உடனே பானுபதி யாரோ வந்திருக்கிறார்கள் என்று வேகமாக கதவை திறந்தார் என்னை பார்த்த உடனே பாருங்கள் மாமா இந்த மனுஷன் அங்க போனாரா சக்காலத்தி வாங்க மாமான்னு சொன்னாரா கொண்டு போயா பிஞ்சு விடும் வேற என்ன சொல்லி கூப்பிட்டாலோ வயதிலே மூத்தவர்களை பெரியப்பா மரம் தான் பெரியப்பான்னு கூப்பிடணும் ஆமா தம்பி முறையால் தான் தம்பின்னு கூப்பிடணும் பெரியவரன்னு கூப்பிடணும் அவன் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்த முன்னாதான் போய் மாமா என்று சொல்லக்கூடிய அனைவரும் மாமா என்று அழைப்பது பெண்களின் வழக்கம் இப்ப துரியோதனன் எனக்கு என்ன வேணும் தம்பி துரியோதனுடைய பெரியவன் நான் தான் அதனால வாருங்கள் மாமா அதான் தம்பி தம்பி கானகத்திற்கு வனவேட்டையாடுவதற்காக சென்றிருக்கிறார் இல்லை பொழுதுபோக்காக ஏதோ விளையாட்டு வீட்டுல ஒரு கனவு ஆள் இல்ல
வந்தவங்களை பார்த்தோமா என் கணவர் ஆளு இல்லை வீட்டுக்கு அனுப்பணும். ஆமா ஆள் இல்லாத ஆள் இருப்பாங்களோ கூட்டி குச்சாவெல்லாம் இருப்பாங்க. அது முந்தி ஒரு என்னுடைய கணவர் கானகத்திற்கு சென்றிருக்கிறார். வரும் வரை ஏதேனும் பொழுதுபோகாக ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்று தெரிவித்தாரு. பானுமதிக்கு பாச்சிகை என்றால் உயிர். நீ சொல்றது ஒரு விதத்துல சொல்றா. அந்த மனுஷன் காலகட்டத்துக்கு போகிறான். இந்த ஆளுன்னா ஆள் இல்லாத தமிழ் முழுக்க எந்த ஆட்டம் ஆனாங்களோ பாட்டிகள் எடுத்து வந்து ஏதேனும் போயிட்டு போகாத விளையாடலாம். பானுமதிக்கு கள்ளமில்லா உள்ளே உன்ன மாரி கல்லு கவடம் மொத்தம் கிடையாது. எனக்கு கள்ளம் கவடம் இல்ல. பானுமதிக்கு கள்ளமில்லா உள்ள சொல்லி சொல்லு. அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா? எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு காதலன் காதலி பிரேமம் பிரேமி அப்படி இருவரும் எதிர்ப்புதனமாக அமர்ந்தோம். அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கும் நேரத்திலே இருவரும் பாட்சியை விளையாடிக் கொண்டே இருந்தோம். அப்போது என்ன தெரியுமா நடந்தது? என்ன நடந்தது? ரோஷமுடன் இது எப்பேற்பட்ட இடம்டா? தேவர் மூவெல்லாம் குடியிருக்கிற இடம். அப்படி கை போச்சு என்னடா பண்ணிருக்க? உழவுற மாதிரி ஓட்ட அப்படி இருவரும் விளையாடி கொண்டு இருக்கும் நேரத்திலே வனவேட்டை ஆடிவிட்டு துரியோதனன் வீடு திரும்பினான். நான் எப்படி தெருவாயற்படியில் இருந்து சென்றேன் அல்லவா? நான் பின்புறமாக பார்த்து அப்படியே அமர்ந்து பானுமதி உள்ளிருந்து எப்படி வெளியே வந்தாலோ அவன் மெயின்வாயற்படி பார்த்து அமர்ந்து. ஏமா என்ன வாயின்னு சொல்லுவாங்க, வாயாத போயிருந்தாலும் சொல்லுவாங்க. இந்த சொல்லுக்கு எப்படி இருக்காத இந்த மனுஷன் போனாரண்டா தோட்ட பக்கம் ஆள் வராங்களான்னு இந்த ஆளு அவங்க பாத்துருக்கிறாங்க.
அவ வந்தா ஒரு சகாலத்தியா அவ தெரு பக்கம் யாரா வராங்களான்னு பாத்துக்கிட்டு ஆள் பார்த்து ஆடுற ஆட்ட மாட்டேங்குறா நாய்க்கு உள்ள என்ன பண்ணுவாங்க உள்ள போறவங்க அப்படி வருவது துரியோதனன் வருவதை பானுமதி பார்த்து விட்டார். எழுந்தானே என்னுடைய ஆட்டம் செலுத்தும் நேரத்தில் எழுந்து செல்கிறார் என்று அவர் களத்தில் இருக்கக்கூடிய ஆசலுடன் அந்த முத்தாரமானது அருந்து அந்த மணிக்கூடாரம் முழுவதும் முழுவதும் வேண்டும். உடனே என்ன செய்தான்? துரியோதனன் வந்தான். பாடி கூடாரம் முழுவதும் சிதறி இருக்கிறது. எடுத்து நூலினால் பொறுக்கினால் போதுமா அல்லது நூலினால் பொறுக்க வேண்டுமா என்றான். அந்த நேரத்தில் எனக்கு எப்படி தெரியுமா? அந்த மணிகளை பொறுக்கினான் துரியோதனன். அண்ணா இந்த மணியை பொறுக்கி தந்தால் போதுமா அல்லது நூலினால் மாலையாக தொடுத்து தரட்டுமா என்று கேட்டான். எதற்காக தெரியுமா? அவன் மனதிலே சந்தேகம் என்று ஒன்று இருந்தால் அவனுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களா பிறந்தவங்க எல்லாருக்குமே சந்தேகம் ஒன்று வந்துச்சுன்னா வச்சுக்க, துணி தைக்கிற ஊசியில கூட நூலை கொடுக்க முடியாது, கை நடுவோம். அது எனக்கு பரம்பரைக்கு அந்த பழவி அடைக்குது. அப்படி இருந்தா பெண்ணு அண்ணா பானுமதி பாட்சிகையில் என்னை எத்தனையோ முறை ஏமாத்திருக்கிறார், உன்னையும் ஏமாத்திருப்பா, அதனால தடுத்திருப்பீங்க, முத்தாரத்தின் மீது கை போட்டிருக்கோம், அருந்து இருந்து போச்சு அப்படின்னு சொன்னான். குறிப்பை கருத்தாக அறிந்து துரியோதன் தெல்ல தெளியாக என்னிடத்திலே உழைத்தான். அந்த இடத்திலே நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன்? அரிகரி கோவிந்தா வாசுதேவா நத்த நத்தனா ஜானகி மர்த்தனா, அடுத்தவன் மனைவியை தொட்ட கரத்தை வெட்டுவானோ இல்லை தூதுவரை விட்டு சிரசேதம் செய்வானோ, கண்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணனை மனதிலே தியானித்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா பானுமதி எப்பேற்பட்டவங்க? கண்ணனுக்கு மகள். அவன் தவறு செய்வாளா? துரியோதனுக்கு தெரியும். கண்ணன் வளர்ப்பிலே வளர்ந்த பானுமதிக்கு தவறு செய்ய தெரியாது என்று துரியோதனுக்கு தெரியும். உடனே என்ன செய்தான்? எங்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்புகள் தான் எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியுமா? எப்படி மீண்டும் பானுமதியை வெண்ணையம் அமர செய்து நடுவராக துரியோதனன் அமர்ந்து இருவரையும் மீண்டும் ஆள செய்து அழக பார்த்தவன். அப்பேற்பட்ட நல்ல உள்ள படித்த துரியோதனை வெறுத்து பாண்டவர் படையிலே சேர்ந்தா எனக்கு சொர்க்கம் தான் கிடைக்குமா? அப்படி சொன்னீங்க. ஏதா செல்வா, இத்தனை வருஷ காலம் கழிச்சு வந்து கூலி வாயிலாம் சொல்லுவோம். நான் கெட்டவா கொண்டாடி கூட்டி வச்சு ஆட வச்சுவேன். இத்தனை வருஷடா 11 வருஷம் கழிச்சு வந்து நான் இவராக கூடி வாயிலாம் தெரிகிறேன்டா. வேறமே கேட்க முதல்ல கேக்குடா முடக்கண்ணா கேட்கும். இல்ல கூட்டி வச்சு ஆட வச்சவன் நல்லவனா? பெண்ணே நீ வேண்டாம் பாஷா
நிச்சயமாக விடை அனுப்பி வைக்க வேண்டும் பெண்ணே. சுவாமி, இவ்வளவு நேரம் இந்த பாவி ஏதேதோ வார்த்தை சொல்லி தடுத்தேன் சுவாமி. செஞ்சாற்று கடனை தீர்ப்பதற்காக நான் செல்கிறேன் என்று சொல்கிறீரே அத்தா. இந்த பாவி நான் இத்தனை வருட காலமாக பிரிந்த பாவி நான் உங்களை விட்டு பிரிந்தவராக இருக்கக்கூடாதா அத்தா? உடனே மனைவிடத்திலே தாம்பலம் பெற்று சென்றார். இந்த கர்ணன் தொடங்கல பூமியிலே வெற்றியுடன் திரும்பி வருவான் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டிக்கொண்டு முன்னிடத்திலே தாம்பலம் பெற்று செல்லலாம் என்று நினைத்தார். ஏதேதோ வார்த்தை பேசி என்னை தடுக்க செஞ்சோட்டின் கடனை தீர்க்க நான் செல்ல வேண்டும். அவ்வளவுதான் சொன்னாலும் அந்த துரியன் பட்சத்தையே பார்க்கின்றீர்களா ராஜா? சொல்லாமல் இந்த பாவியையா நம் பிள்ளையும் ஒருமுறை நினைத்து பாருங்கள் அத்தா. நான் கதை சொல்றேன். அனுப்புவதற்கு மனதில்லையா ராஜா? செல்ல வேண்டாம் அத்தா.
பேசிக்கொண்டா பெண்ணே அருணனோ முதல காலா அருணனோ முதல காலம் அருணலே ஆற்றுகின்ற தருணத்தில் போகலாம் என்றால் தாமுடன் பரமன்னால் பூஜை செய்து பூஜை செய்து பாரியரவம் கண்ணன் நான் யுத்தம் செய்ய கடினமாய் போக பார்த்தாயா முனை திசையிலே கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உதயமாய்க் கொண்டே இருக்கிறார். ஆகையால் நான் ரணகல பூமிக்கு செல்வதற்கு முன்பதாக அனுதின காலமும் பலமணி தியானித்து பூஜை செய்வது வழக்கம். நான் நதிக்கரையிலே சென்று நீராடிவிட்டு சத்தியாவந்தனம் செய்துவிட்டு வருகிறேன். எனக்கு உண்பதற்கு அரிசுவை தர. அப்படியாகட்டும் சாமி, அப்படியாகட்டும். சங்கர சிவ இந்த பாவி இத்தனை காலமாக பிரிந்து என் கணவர் இப்பதான் ஆசையா வந்து அமுதளிக்கிறேன். அப்படி கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு அவரு? நம்ம சாப்பாடு ஒரு பொண்டாட்டிய கை கவர்மெண்ட் சொல்லிப்பியா நான் எட்டு மகாராஜா வாங்கி சாப்பாடு முருங்காலாம் ஓட்டாது கையை பிடிச்சு போல மாதிரி கடிக்கிறாரு. முருங்காய் வடியும் கட்சி புண்டாள் முருங்காய்க்கு வரல வித்தியாசம். முருங்காய் கை வைக்கவே ஆச்சு. வேற என்ன வைக்கலாம்? வேற எத்தனை கையில என்ன பண்ண பெண்ணே பொன்மாலை
அறுசுவை விருந்து நன்றாக அமிர்தம் போல இருந்துச்சு. அருமையா மோதனம் புசித்து விட்டு கையும் அரும்பாச்சு. கை தொலைக்கு போறீங்க முதல்ல, அப்புறமேட்டு வாய் தொலைக்கு மனைவி கடத்தால் அமிர்தம் என்பது விஷமா இருந்தா கூட மனைவி கடத்தால் வாங்கி சாப்பிடணுமா? ஏன்னா விஷமே இருந்தாலும் மனைவி கடத்தால் வாங்கி அமுது புசிக்கும் போது அந்த விஷமே தீர்மாயிடுமா? யார் சொன்னாங்க? பெரியவங்க சொல்லிக்கிறாங்களா? நான் சொன்னாங்க ஏதோ போதில் சொல்லிட்டானே. நான் சொல்ல பொண்டாட்டி கையில விஷம் கொடுத்தா கூட சேம் ஆயிடுமா? பொண்டாட்டி பண்றத விட ரெண்டாவது குஞ்சாரு மூணாவது குஞ்சாரு எங்க போய் ஊத்தி நக்கிற மாதிரி ராஜா இருக்கிற சோட்டுல போய் அங்க சாப்பிடுங்க. ராஜா எல்லாருக்கும் கலைமாமணி விருது வாங்கிக்கணும் சொல்றேன். பெரும்பாலும் போய் மீன் அப்படியாங்க காமலம் போய் வரேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடு வாய்கர் பண்ண பண்ண அந்த குச்சிமா ஒரு வீரனாகப்பட்டவன் ரணகன பூமிக்கு செல்ல வேண்டும் என்றால் மனைவிடத்திலே சேர்ந்து நீங்கள் என்னை தவறாக நினைத்து விட்டீர்கள். உண்டமலக்கும் தொண்டருக்கும் என்று சொல்வார்கள். அதனால் சற்று நேரம் நித்திரையாக உறங்கி பலமே போடுண்டா. ஏன் பலம் போயிடுனா மனைவியின் மீது பேரன்பு கொண்டவன் கர்ண மகாராஜன். அதனால்தான் ஆரம்பத்திலிருந்தே கர்ணன் வந்து வெறுப்பாவே பேசுகிறான். பாசத்தை உள்ளே வைத்து வெறுப்பை வெளியே காட்டியவனும் கர்ணன். சரி அது போய் போகுது. பஞ்சனிக்கு வர நம்ம வாத்தியமா தொண்டருக்கும் உண்டு. தூங்கி வச்சு போறாரு இல்லைங்கிறாரா? அவர் தான் வரமாட்டேங்கிறாரா? நான் கண்டிப்பா பண்ணலாம். நான் எவ்வளவுதான் தடுத்தாலும் நான் போகிறேன் போகிறேன் என்று ஒரு வார்த்தையை தவிர மறுப்பு பேச மாட்டேங்கிறேன். அதனால் சுவாமி ஆண்டவன் அருளினாலா
செம்மையா